இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய சிந்தனைக்கு மார்க் நற்செய்தி 4வது அதிகாரம் 26 34 முடிய. விதைக்கப்படுகின்ற விதை முளைத்து தானாக வளரும் என்ற விதை உவமையை பற்றிய ஒரு சிந்தனை. தொடர்ந்து கடுகு விதை உவமை. அன்பானவர்களே, விதைக்கப்படுகின்ற விதை தானாக முளைத்து வரும். விதை எது? ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தையை தினந்தோறும் வாசிப்பவர்கள், தானாகவே வாஞ்சையோடு வாசிப்பவர்கள், தியான ஜப உணர்வோடு வாசிப்பவர்கள், தூய ஆவியின் துணை கொண்டு வாசிப்பவர்கள், தானாகவே இறை அரசில் கொஞ்சம் கொஞ்சமாக வளருவார்கள். அது எப்படி வளர்கிறது என்று தெரியாது, ஆனால் தானாகவே வளர்ந்து வருகிறது, முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர், நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சலில் அளிக்கிறது. நாம் தான் அந்த நிலம். எப்படிப்பட்ட விளைச்சல்? கொஞ்சம் கொஞ்சமாக தூய ஆவியின் கனிகளில் நாம் வளருவோம். காரணம், தூய ஆவியினால் தூண்டப்பெற்று எழுதப்பெற்ற வார்த்தைகள் அது. ஆகவே நம்முடைய வாழ்விலே இறை வார்த்தையை வாசிக்க, தியானிக்க, ஜெபிக்க நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் நாம் இயேசுவிற்குள்ளே வளர முடியும், தூய ஆவியின் கனிகளில் வளர முடியும். இரண்டாவதாக கடுகு விதை உவமை. அதில் நாம் பார்ப்பது என்ன? நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும். அன்பானவர்களே, ஆண்டவருடைய ஆவியின் கனிகளில் நாம் வளர வளர, விதை என்ற ஆண்டவருடைய வார்த்தை நம்மில் வளரும் பொழுது கனி வருகிறது. கனிகளில் நாம் வளர வளர யாருக்கும் தெரியாமலேயே மற்ற மக்களுக்கெல்லாம் இயேசுவினுடைய சாட்சியாக இருக்கிறோம். பறவைகள் வந்து அதன் கிளைகளில் தங்கும் என்பது எதை குறிக்கிறது? நம்முடைய சாட்சிய வாழ்வினால் எல்லாரும் இயேசுவினுடைய அன்பில் வளருவார்கள், இயேசு கொடுக்கின்ற அமைதியில் வளருவார்கள், இயேசுவினுடைய ஆவியானவருடைய வழிநடத்துதலே வளருவார்கள். அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது இறை வார்த்தை வளர்ந்து அதன் கனிகளாக இருக்கிற இறை அரசு. நம்முடைய வாழ்விலே எவ்வளவு சாட்சியங்கள் உள்ளது! அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற இந்த நினைவூட்டலுக்காக, இந்த உந்து சக்திக்காக, உம்முடைய தூய ஆவியின் ஆற்றலோடு கூடிய வழிநடத்துதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக உம்முடைய வார்த்தைகளை தினந்தோறும் வாசிக்க வேண்டும், ஜப உணர்வோடு, தியான உணர்வோடு வாசிக்க வேண்டும். அந்த வார்த்தைகளின் வழியில் எங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ள ஆவியின் துணையை நாட வேண்டும். அவ்வாறு நாடும் பொழுது நாங்கள் மற்றவர்கள் மத்தியில் உம்முடைய ஒளியாக இருக்கிறோம். இதனால் நற்செயல்களை கண்டு மக்கள் வானக தந்தையை மகிமைப்படுத்துவார்கள் என்ற இயேசுவினுடைய வார்த்தை நிறைவேறுகிறதை நாங்கள் பார்க்க முடியும். அந்த வரத்தை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.